வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பல்ஸ் பேலன்ஸிங்கை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடைசியில் தான் நாடி பார்க்கறது வரப்போகிறோம். அது உங்களுக்கு டைரெக்டாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நாடி பார்க்குறதுக்குனுடைய திறமை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் படித்தவங்க படிக்காதவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே நாடி தான் பார்க்கணும், பல்ஸ் பேலன்சிங் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் நான் சொல்கிற இந்த முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்துலேருந்தும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பீங்க. நீங்கள் இது கற்றுக்கிறது என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா டேப்பிங் முறை. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி வரும்போது நமக்கு கிச்சனில் தண்ணி வரல, பாத்ரூமில் தண்ணி வரல, சிங்கில் தண்ணி வரல அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சில சமயங்களில் நல்லா ஆட்டி பார்ப்போம். அந்த டேப் வர பாதையில் கொஞ்சம் ஆட்டி பார்ப்போம். ஏதாவது குச்சி இருந்தால் அதை குச்சி விட்டு பார்ப்போம், ஏதாவது அடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இது கூட டேப்பிங் அப்படின்றது என்னென்னா, ஒட்டுமொத்த உடம்புலையும் நாடியை சமநிலைப்படுத்துகிற முறைகள். இது எப்படின்னா ரொம்ப ஈஸி தான். டேப்பிங்னு சொல்லுவாங்க, தட்டுறது உடம்பில். இது நம்முடைய ரைட் கை. ஆண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ரைட் கையால் வச்சு ஷோல்டரை, உங்களுடைய லெஃப்ட் ஷோல்டரை தட்டணும். தட்டும்போது என்னென்னா 9 தட்டு தட்டணும். 9 தட்டு தட்டு. அது ஒன்று ரைட்டு கையால் லெஃப்ட் ஷோல்டர் ஒரு தடவை தட்டிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு கையால் ரைட் ஷோல்டரு இன்னொரு முறை தட்டுங்க. அப்போ அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஒரு கவுண்ட்டு. அப்புறம் மறுபடியும் செகண்ட் டைம் மறுபடியும் ரைட்டு கையால் உங்களோட லெஃப்ட் ஷோல்டர் ஒரு தட்டு தட்டுங்க. அப்புறமா லெஃப்ட்டு கையால் ரைட் ஷோல்டரை ஒரு தட்டு தட்டுங்க. அப்போது லெஃப்ட்டும் ரைட்டும் சேர்ந்ததான் ஒரு கவுண்ட்டு. ஸோ இந்த மாதிரி 9 கவுண்ட்டு தட்டுங்க. இது ஜென்ஸ்க்கு. லேடிஸ்க்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான். லெஃப்ட்டு கையால் ரைட் ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறமா ரைட்டு கையால் லெஃப்ட் ஷோல்டரை ஒரு தட்டு தட்டணும். புரியுதுங்களா? ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஜென்ஸ்க்கு ரைட் கையால் லெஃப்ட் ஷோல்டர், லேடிஸ்க்கு லெஃப்ட் கையால் ரைட் ஷோல்டர். இவ்வளோ தான். எல்லாமே இவங்களுக்கு எப்படி இருக்கோ அதை அப்படியே இப்படி மாற்றும். ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் மாற்றும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறது தான் கவுண்ட்ரு நம்மளுக்கு வரும். அது ரைட் கையால் லெஃப்ட் ஷோல்டர் தட்டிட்டு அப்புறமா லெஃப்ட் கையால் ரைட் ஷோல்டர் தட்ட போகிறோம். அது ஒரு கவுண்ட்டு. அப்படியே 9 கவுண்ட் முடிஞ்சிடும். அப்புறம் 9 கவுண்ட்டு முடிஞ்சிட்டதுக்கப்புறமா 9னா 2 சைடும் சேர்ந்து 18 தடவை வந்துடும். அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து மொத்தமாகவே 2-3 நிமிஷம்தான் வரும் இது நம்மளுக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா. அப்புறம் கையை இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல, கையை கட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கையை கட்டும்போது ஒரு மடிப்பு வரும் இல்லையா, மத்தியில் ஆர்ம்ஸில். அந்த மடிப்பில் என்ன பண்ணணுன்னா, இதே மாதிரி தான் ரைட்டு கையால் லெஃப்ட் கையை அந்த மடிப்பில் தட்டணும். அதே மாதிரி லேடிஸ்க்குன்னா லெஃப்ட் கையால் ரைட் கையை ஃபஸ்ட்டு தட்டணும். ஃபஸ்ட்டு தட்டுறது தான் கவுண்டிங்க. லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தட்டணும். அப்போ லேடிஸ்க்கு லெஃப்ட் கையால் ரைட் கையை தட்டணும். அந்த மடிப்பில் தட்டணும். இது எத்தனை தடவை தட்டணும்? லெஃப்ட்டும் ரைட்டும் சேர்ந்தது தான் ஒரு கவுண்ட்டு. அப்போ 6 முறை தட்டணும். இது அடுத்து என்ன பண்ணணும், தொடையில் நம்ம பாட்டு பாடும்போது நல்லா சப்பாங்கல் போட்டுட்டு உட்காந்து தொடை மேல் தட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த தொடையில் இதுவும் சேம் தான். என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைட் கையால் லெஃப்ட்டு தொடையில் தட்டுங்க ஜென்ஸ்க்கு. அப்புறம் லெஃப்ட் கையால் ரைட் தொடையில் தட்டுங்க. அது ஒரு கவுண்ட்டு. இதே லேடிஸ்க்கு என்ன பண்ணோம், அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும். லெஃப்ட் கையால் ரைட் தொடையை தட்டுங்க. அப்புறமா ரைட் கையால் லெஃப்ட் தொடையை தட்டுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 தடவை பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா மண்டையில் பதிஞ்சிடும். இது
அவ்வளோதான். லெஃப்ட் டு ரைட். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறது தான் கவுண்டிங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்றதை வந்து மாற்றி மாற்றி கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் போதும். அது தொடையில் வந்து 7 முறை தட்டணும். 7ன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் சேர்ந்து 1. அதே மாதிரி 7 முறை தட்டணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்னத்தில் நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அட்ரினல் கிளாண்ட் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு வந்து கன்னத்தில் தட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பியூட்டி அழகாக வர்றதுக்கும் கன்னத்தில் தட்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருந்தால் பாருங்கள், பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி என்ன பண்ணணும், இப்போ வந்து ஜென்ஸாக இருந்தால் ரைட் கையை வச்சு லெஃப்ட்டு கன்னத்தில் ஒரு தட்டு, அப்புறமா லெஃப்ட் கையை வச்சு ரைட் கன்னத்தில் ஒரு தட்டு ஜென்ஸாக இருந்தால். அதே லேடிஸாக இருந்தால் லெஃப்ட் கையை வச்சு ரைட் கன்னத்தில் ஒரு தட்டு, அப்புறமா ரைட் கையை வச்சு லெஃப்ட் கன்னத்தில் ஒரு தட்டு. இப்படி இந்த மாதிரி கன்னத்தில் வந்து 12 தடவை. 12ன்னா 24 தடவை. லெஃப்ட்டு ரைட்டு கணக்கு இல்லையா? லெஃப்ட்டு ரைட் தான் ஒரு கவுண்ட்டு கணக்கு, ஒரு பேர் இது. அப்போ கன்னத்தில் வந்து 12 தடவை தட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரில், 2வது வந்து கையினுடைய மடிப்பில், 3வது வந்து தொடையில், 4வது வந்து கன்னத்தில், 5வது வந்து நெத்திப்பொட்டில்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து ஒரு நம்ம நெத்தியில் வந்து இப்படி குட்டிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நெத்தியில் வந்து ஒரு குட்டிக்கணும். அது எப்படி பிள்ளையாருக்கு குட்டிக்கிற மாதிரி தான் இது. வந்து என்னென்னா, ஜென்ஸ் ஆனாலும் லேடிஸ் ஆனாலும் 2 பேருக்கும் ஒரே கையில் தான். ரைட் சைடுக்கு ரைட் கை, லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் கை. இதை வச்சு 9 டைம்ஸ் கூட்டிக்கணும். நெத்தியில் வந்து கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து 9 டைம்ஸு, அப்புறம் கை மடிப்பில் வந்து 6 டைம்ஸு, தொடையில் வந்து 7 டைம்ஸு, கன்னத்தில் வந்து 12 டைம்ஸு, நெத்திப்பொட்டில் வந்து 9 டைம்ஸ். சேம் அதெல்லாமே இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். இது வந்து நெத்திப்பொட்டில் மட்டும் அப்படியே சேம் ரைட்டுக்கு ரைட் நெத்தியில், லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் நெத்தியில். நம்ம பிள்ளையாருக்கு போட்டுப்போம் இல்லையா, ஞாபகம் இருக்குங்களா, குட்டிப்போம் இல்லையா, அதே தான். அந்த குட்டிக்கிறதே தான் நெத்தியில் வந்து குட்டிக்கணும் நம்ம 9 டைம்ஸ். இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, உடலில் எனர்ஜி எங்கே எப்படி பிளாக்காக இருந்தாலும் இதை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். சரி பண்ணிடும்னு நான் சொல்ல வரல, பேலன்ஸ் பண்ணிக்கும். அது பேலன்ஸ் பண்ணிக்கும். உங்களுக்கு டெய்லி இதையே வந்து மொத்தமாக சேர்ந்தால் கூட உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. டெய்லி ஒரு தடவை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ 4448 நோய்களுக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ தீர்வு அமையும்ன்றது வந்து நீங்கள் ஒரு 48 நாட்கள் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாதவங்களை கொண்டு போனோன்னா எமர்ஜென்சியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னத்தில் ஒரு தட்டி பார்ப்பாங்க, எழுந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இந்த டாப்பிங்கிறது அந்த அளவுக்கு வேலை செய்யும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாப்பிங் முறையை நீங்கள் வந்து டெய்லி ஒரு தடவை, மிஞ்சி போனால் 5 நிமிஷம் கூட ஆகாது. இது ஒரு தடவை பண்ணால் போதும். டெய்லி இந்த ஒரு தடவை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 48 நாளில் உங்கள் உடம்புல உள்ள நோய்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இந்த டாப்பிங்னால். எந்த இடத்துல பிளாக் இருந்தாலும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஹெல்த்தை கொடுக்கும் இது. அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் பேலன்ஸிங்குடைய ஒரு முறை தான் இதுவும், டாப்பிங் மெத்தடும். அதனால் ஈஸியாக தான், ரொம்ப ஈஸி வே இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.